அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 7ஆம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது. சந்திர கிரகணத்தின் போது செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இந்தந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பானது ஒன்றாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சந்திர கிரகணத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய சந்திரன். எனவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் ஜென்மத்தில் சந்திரன் இருக்கும் போது அந்தந்த விஷயங்களை அதிக கவனத்துடன் எதிர்கொள்வது நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திர கிரகணமும் அதை தொடர்ந்து செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெற இருக்கிறது. இந்த தருணங்களில் கிரகணம் நடைபெறும் போது இறைவனின் சக்தியை வலுவிழக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் பல மாற்றங்களை கிரகணம் நடைபெற்றதற்கு பிறகு அதிரடியாக சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக சந்திர கிரகணத்தில் இருந்து சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். மேலும் இந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் இரவு 9:56க்கு துவங்கி நள்ளிரவு 1:52க்கு முடிகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் போது சில விஷயங்களை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உபகரணங்களை பயன்படுத்தியோ அல்லது வெறுங்கண்களாலோ பார்க்கலாம். வானம் தெளிவாக இருந்தால் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வானில் நடைபெறக்கூடிய அற்புதமான நிகழ்வை பார்த்து மகிழலாம். ஆனால் அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் உலகம் முழுக்க பல இடங்களில் இந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பார்கள். அதிலும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த சந்திர கிரகணம் தெளிவாக தெரிய போகிறது. எனவே சந்திர கிரகணத்தை பார்த்து மகிழலாம். நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே கிரகணம் என்பது சற்று கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் கூட சில எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவேதான் ஆன்மீகத்தின்படி சில விஷயங்களை கடைபிடிப்பது இந்த கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக விளக்கும். அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என இரு நிகழ்வுகளிலும் கவனத்துடன் இருங்க. வருகின்ற 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது. சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணமானது வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பதாக சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் என்பது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படக்கூடிய ஒரு தருணம் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சந்திரனின் பிரதிபலிப்பை பூமியில் இருந்து வரக்கூடிய நிழலானது மறைக்கிறது. எனவே சந்திரன் மங்களாகவோ அல்லது கருமையாகவோ தோன்றும். அப்படி தோன்றக்கூடிய நிகழ்வுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாகவே பூமி, சூரியன், சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வந்ததற்கு பிறகு பூமியினுடைய நிழல் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ சூரியனை பிரதிபலிக்கும். அப்போது சந்திரனின் மீது படக்கூடிய ஒளியின் அளவை குறைக்கும். சூரியனின் ஒளியின் அளவை முழுமையாக சந்திரனின் மீது படவிடாமல் பூமியின் நிழல் மறைத்தல் என்பது முழு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. தனது ஒளிக்கதிர் முழுவதையும் பிரதிபலிக்க முடியாமல் ஒளி சிதறலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பால் இந்த ஆண்டு முழுமையாக சிவப்பு நிறத்தில் சந்திரன் முழு சந்திர கிரகணமாக வெளிப்படுத்த போகிறாருங்க. அதே சமயம் பகுதி நேர சந்திர கிரகணமாக பல பகுதிகளில் கருமையாக தோன்றலாம். அடுத்த ஆண்டு பகுதி நேர சந்திர கிரகணம் தோன்ற இருக்கிறது. மங்களாகவும் சில இடங்களை மட்டும் கருமையாக மாற்றக்கூடிய நிகழ்வும் இருக்கிறது. இது பகுதி நேர சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. தற்போது முழு சந்திர கிரகணமாக இருப்பதால் முழுமையாகவே பூமியின் நிழல் சந்திரனின் மீது பட்டு சந்திரனின் பிரதிபலிக்கும் ஆற்றலை குறைக்கிறது. எனவே இந்த வேளையில் முழு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் குரு. குருவின் அமைப்பு மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனியின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் ஜென்மராசியில் வலுவாக வீற்றிருக்கிறார் ராகு. அவருடன் சந்திர கிரகணத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய சந்திரன் இணைந்திருக்கிறார். சந்திரன் மற்றும்
ராகு இணைந்து ஜென்ம ராசியில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். எனவே சந்திர கிரகணம் நடைபெறும் போது கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. சப்தமாதிபதியான சூரியன் 7ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது அவருடன் இணைந்திருக்கிறார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் சூரியன், கேது மற்றும் புதன் இணைந்திருப்பது பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திர கிரகணத்தின் பிறகு ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சூரிய கிரகணம் துவங்குவதற்கு முன் அமரப்போகின்றன. எனவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அஷ்டமத்தில் இருக்கிறார் செவ்வாய். சூரிய கிரகணம் துவங்குவதற்கு முன்னதாகவே பாக்கியஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க. எனவே சந்திர கிரகணத்தின் போது அஷ்டமத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு மிக சிறப்பான மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்துகிறார். அதே போன்று யோகஸ்தானம் ஆகிய 6ல் சுக்கிரன் வலம் வருகிறார். சப்தமத்தில் நுழைய போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகளும் சிரமங்களும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே இந்த சந்திர கிரகணம் அமைய போகிறது. எனவே சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது உறுதி மிக நுட்பமான கருவிகளை பயன்படுத்துதல், கூர்மையான உபகரணங்கள், ஆயுதங்களை பயன்படுத்துதல் போன்ற பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளில் தவிர்ப்பது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் நல்ல மாற்றத்தை பெற்றுத்தரும். அதுபோன்று உணவு சமைத்தல், காய்கறிகளை வெட்டுதல், உணவு சாப்பிடுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக இந்த வேளையில் மேற்கொள்ளக்கூடாது. இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. ஆனால் இரவு நேர பணிக்கு செல்லக்கூடியவர்கள் கவனத்துடன் இருங்க. தண்ணீர் குடிப்பதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். பயணங்கள் மற்றும் வெளியில் சுற்றுவதை தவிர்ப்பது அதிக பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும். ஏனென்றால் இந்த வேளையில் கிரகணத்தின் போது வெளியில் இல்லை என்றாலே சிரமங்கள் நிச்சயமாக விலகும். மங்களகரமான காரியங்களை திட்டமிடுதல், செயல்படுத்துதல் போன்றவற்றில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திக்கலாம். இந்த வேளையில் என்ன செய்யலாம் என்றால் உறுதியாகவே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும். எனவே இந்த வேளையில் வீட்டிலிருந்து அமைதியாக இறைவனை நோக்கி மன்றாடலாம். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இரவு நேரம் என்பதால் நிச்சயமாக ஓய்வெடுக்கலாம். ஓய்வெடுப்பதன் மூலம் நல்ல ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் தங்குவதுதான் மிக சிறந்த ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்யுங்கள். கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாக விலகும். சந்திர கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுகளில் சற்று காத்துக் கொள்வது நல்லதாக அமையும். அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தையோ அல்லது சூரிய கிரகணத்தையோ பார்க்கலாமா என்றால் நிச்சயமாக பார்க்கலாம். அதற்கான உபகரணங்களையும் பயன்படுத்தலாம். இதை பார்க்கும்போது உயரமான இடத்தில் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு வானில் எந்த விதமான மேகமூட்டமும் இல்லை என்றால் நிச்சயமாக வானில் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வை பார்த்து மகிழலாம். அதனால் நல்ல மாற்றம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் கிரகணத்திற்கு பிறகு நல்ல நன்மையை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களை தேடி வரும்.